ஊர்ல உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவித்த விஜய் இந்த உயிருக்கு மட்டும் ஏன் 5 லட்சம்? அந்த உயிர் 20 லட்சம், இந்த உயிர் 5 லட்சமா? ஏன்னா கரூர்ல அரசு 10 லட்சம் அறிவிச்சிருச்சு. அரசு 10 லட்சம் 5 லட்சம்னா கேவலமா போயிடும் அப்படின்னு இந்த பணவரி பிடித்த இந்த பிசாரிச்சு இருக்குல்ல, இந்த வணக்கம் மச்சப்படி மாமா. அட முட்டா கூமட்ட, நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்கன்னா உன்னை அடிக்கிறது தப்பே இல்லை. அதாவது நம்மளே 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்து திரள்நிதி வச்சு அந்த கட்சி நடத்துறோம். எப்படி திரள்நிதி பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம்? ஏண்டா முட்டா கூமட்ட, எங்கன்னா பணம் பிடித்த பேயா? ஏண்டா இப்போ டெப்டி சிஎம் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரப்போ ஒரு 2 தொழிலாளி இறத்தடிச்சு செத்தாங்க தெரியுமா? கொடிக்கம்பம் நட்டுறப்போ. ஏன் அவங்களுக்கு பணம் தரல? ஏன் நீ அதை கேட்கல? ஏன்னா நீ கேட்க மாட்டேன். ஏன்னா நான் திமுக ஒரு வீடியோக்கு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கரூர்ல 40 பேருக்கு மேலே இருந்தாங்களே, அதுக்கு டெப்டி சிஎம் தனி விமானத்துலேருந்து துபாய் வராரு, ஒரு மீட்டிங் கொடுத்துட்டு உடனே போறாரு. அதுக்கு உடனே 10 லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க. ஏன் நீ அதை கேட்கல? ஏன்னா கரூர் விஷயம் விஜயனோட விஷயம். கரூர்ல நடக்காம வேற ஒரு ஊர்ல நடந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உனக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. என்னடா பணம் பிடித்த பேய்ங்கிற எங்க அண்ணன்? டேய், நேர்மை உழைச்ச வர்ற எங்க அண்ணன், நீ உட்காந்து என்ன அவதூறு வரப்பினாலும் மக்கள் நம்புவாங்களா? மக்களே ஒரு வீடியோக்கு 2 லட்ச ரூபாய், எப்படி 2 lakhs டிஎம்கே ஐடி விங்குக்கு சைன் போட்டு வாங்கியிருக்கிறான். இவனுக்கு தேவை நாம் தமிழர் கட்சி வளரணும்னு அவசியம் இல்லை. அது எக்கேடே கட்டுட்டு போ, நமக்கு வருமானம் வருதா அதுக்கு உண்டான வேலை பார்க்குறான். அதுக்கு நம்ம பொறுத்திருக்க முடியாது, அடி அப்பவே கொடுக்கணும். அப்புறம் அந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு எங்க அண்ணன் 20 லட்சம் கொடுத்து இன்சூரன்ஸ் மெடிக்கல் மாசம் 5000 ரூபாய் அந்த குடும்பங்களை தத்தெடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு உணர்வு எந்த தலைவனுக்கு வராது. இதே திமுகலையோ இல்லை அதிமுகலையோ இறந்திருந்தா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அவங்களை கண்டுக்காம போயிருப்பாங்க. எங்க அண்ணன் அப்படி இல்லை, மனித நியாயம் உள்ளவர். அப்பேற்பட்ட மனுஷனை நீ அடிக்கிறேன், உன்னை திருப்பி அடிக்கணுமா இல்லையா? ஏண்டா நீங்க விவசாய சினைங்கிறீங்க, விவசாயிக்கு ஒரு 10 ரூபா காசு கொடுத்துருப்பீங்களாடா? அந்த 7 கிளப்பையா தொட்டு பார்த்துருப்பீங்களாடா? உங்களுக்கு அதாவது இவன் தமிழ் தேசியம் சீமான் போட்டு கடைவான். ஆனா பையனை தூக்கி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துவான். அந்த ஸ்கூலுக்கு காசு எவ்வளோ? வருஷம் 50 லட்சம் ரூபா. யார் வீட்டு காசு? இதுவும் திறன் நிதியில் வருதா? ஏண்டா டம்மி வேட்பாளர்களை 234 தொகுதியிலும் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற ஸ்டூபிட், உங்களை எல்லாம் அடிக்கிறது தப்பே இல்லை. டே ஓட்டமாமா, ஒரு 10க்கு 10 ரூபாய் உட்காந்து நீ என்ன வயசுல நினைப்பீங்களா? நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு அடி விழுந்துட்டே இருக்கு, புரிஞ்சுதா? அதாவது எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இந்த 3 திருடனும் இருக்கக்கூடாது. திரள்நிதி திருட சீமா, ஓட்டை திருடன் நம்ம சாட்டமாமா, நம்ம குண்டூசி திருட இடும்பாவன கார்த்திக், அவன் முக்கியமான திருடன். இந்த 3 திருடனும் இருக்கக்கூடாது. நாம் தமிழர் இருக்கலாம், ஆனா இந்த 3 திருடனுங்க நாம் தமிழருக்குள்ள இருக்கக்கூடாது. மக்களை சிந்திச்சு பாருங்க. பணவரை பிடித்த நாயக யாரு? இந்த சீமான், சாட்டை, இந்த இடும்பாவன கார்த்திக். இவனுங்க விஜயனனை பத்தி, விஜயனனோட என்ன சொல்றது, அவரோட நிலவ தொடர கூட உங்களுக்கு அருகதி இல்லடா. அந்த மாதிரி தூய்மையான வர்றேங்கண்ணா வரண்டா, அடின்னு விடுறேன்டா. டே சுபமுத்துக்கு மனைவிக்கு புருஷன்டா, நீ உனக்கு என்னடா தகுதி இருக்குது? அடிக்கிறேன்டா. மக்களை சிந்தித்து பாருங்கள். இது சும்மா நான் தமிழர் கட்சி. சிந்தித்து வாக்களிப்பேர் மக்கள் பேரவர்கள்.